அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஷாட நவராத்திரியின் பஞ்சமி திதி. ஆஷாட நவராத்திரி அன்னை வாராகியின் அற்புதமான வரங்கள் நமக்கு கிடைப்பதற்கான 9 நாட்கள். இதில் வரக்கூடிய பஞ்சமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மாதந்தோறும் நமக்கு வளர்பிறை தேய்பிறையில் பஞ்சமி நாளில் நம்ம அன்னை வாராகியை நீங்கள் வழிபட்டாலுமே நாளை வந்திருக்கக்கூடிய இந்த நவராத்திரியுடைய பஞ்சமி திதியை யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி கொண்ட ஒரு நாள், சக்தி கொண்ட ஒரு நேரம். பொதுவாகவே நமக்கு வாராகி வழிபாடு அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு. நாளைக்கு மாலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அந்த கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்ந்து நம்ம குடும்பத்துக்கு அதீத ஒரு பணவரவை தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே வருடத்தில் வரக்கூடிய 4 நவராத்திரி தெரியுங்க. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி. இதில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி அன்னை வாராகியை வழிபடக்கூடிய விசேஷமான நவராத்திரியாக கருதப்படுது. ஏன்னா ஆஷாட மாதம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதத்தில் ஒன்று. இந்த மாதம் நமக்கு ஆனி மாத அமாவாசையோடு தொடங்கி ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினமானது நமக்கு முடிவடையும். இந்த ஆனி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள், அதாவது இந்த 9 நாட்களும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரிக்கு உரிய தேவி யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் தான். எல்லாருக்குமே தெரியும், வாராகி அம்மன் அப்படின்னாலே சப்த மாதர்களில் ஒருத்தர். எல்லா இடத்துலையும் கிராமத்துலேயும் சரி இந்த சப்த மாதர்களுடைய வழிபாடுங்கிறது நிறைய விசேஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அருள்பவர்கள் தான் இந்த சப்த மாதர்கள். பொதுவாகவே இந்த ஆனி ஆடி மாதங்கள்னாலே விவசாயத்துக்கு உகந்தது. இந்த மாதத்தில் தான் புதுசாக மழை பெய்யும், நல்ல அந்த விதைப்புக்கான உகந்ததாக இருக்கும். அதனால தான் இந்த நாளில் நம்ம வாராகியை வழிபட வேண்டி நமக்கு விவசாயம் நல்லா செழிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கு வாங்கலாம். அதனால தான் அன்னையனுடைய கைகளில் பார்த்திங்கன்னா ஏற்கலப்பை, உலக்கை இது மாதிரியாக நமக்கு காட்சி தருவாள். அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட தெய்வம் தான் அன்னை வாராகி. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தீர்க்கவே முடியலமா, எங்களுக்கு தீரவே மாட்டேங்குது, பிரச்சனைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு பிரச்சனைகளோட அந்த ஒரு தீவிரமாக இருக்குது, எங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சா போதும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு கலங்கி நிற்கிறோமோ நீங்கள் கவலையே பட வேணாங்க. நிச்சயமாக வாராகி வழிபாடை அதுவும் நாளைக்கு வரக்கூடிய பஞ்சமி தேதியில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஏற்றக்கூடிய விசேஷமான தீப வழிபாடும் அதற்கான மந்திரங்களுக்கான தனிப்பதிவு நம்ம நாளைக்கு நம்ம அதை அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு மாலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தும் நம்ம சீக்கிரமாக நம்ம வெளியில் வரலாம். நல்ல கையில் ஒரு பணம் புழங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதான ஒரு துஷ்ட சக்திகள், ஏதாவது ஒரு பணம் வருவதற்கான ஒரு தடைகள் இருக்குது, ஒரு தாமதங்கள் இருக்குது, தொட்டது எல்லாம் பிளாக்ஸாகவே இருக்குது, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கு இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மாலை பொழுதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்புறமேட்டு அன்னை வாராகியை நீங்கள் மனசார வேண்டிட்டு நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா கற்பூரவள்ளி இலை தாங்க. பொதுவாகவே ஒரு வீட்டில் நம்ம ஒரு சின்னதான கற்பூரவள்ளிக்கு பெரிய அளவில் ஒரு தோட்டம்லாம் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு தொட்டியில் ஒரு சின்ன ஒரு கொம்பு நீங்கள் ஒடிச்சு கொண்டு வச்சாலே போதும். மேக்ஸிமம் நிறைய வீடுகளை நம்ம வச்சுருப்போம், குழந்தைகள் இருக்க வீட்டில். அது ஏன்னா இந்த இலையானது நமக்கு மருத்துவத்துக்கு ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி வாஸ்து பிரச்சனைகள் ஏதாவது வீட்டில் இருக்குன்னா கூட அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அதனால் இது வரைக்கும் நாங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறவங்க கூட இந்த செடியை சின்னதாக உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு பாருங்களேன். ஏன்னா இது நமக்கு இருக்க எல்லா வகையிலும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த கற்பூரவள்ளி இலைகள் 1ஓ 2ஓ நீங்கள் பறித்து எடுத்துக்கலாம். அந்த ஒரு சின்னதான நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் தூபக்கால் இருக்கும். அப்படி தூபக்கால் இல்லாதவங்க பெரிய அகல் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடியில் நம்ம பித்தளை தட்டு இல்லாட்டி தூபக்கால் இல்லை அது மாதிரி வச்சுட்டு இதில் கற்பூரவள்ளி இலைகள் இதோடு கூட பச்சை கற்பூரம் உங்கள் கிட்டே இருக்குன்னா பச்சை கற்பூரம் முழுக்க நீங்கள் போடலாம். இல்லை கொஞ்சம் தான் இருக்குன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதோடு சேர்ந்து கட்டி கற்பூரம் போட்டுக்கோங்க. இதோடு கூட சேர்ந்து மொட்டு உடையாத 3 இல்லாட்டி 5 கிராம்புகள் நீங்கள் எடுத்துக்கோங்க.
நாளைய தினம் அன்னை வாராகிக்கு ஆத்மார்த்தமாக மனசார நீங்கள் வேண்டி ஒரே ஒரு தீப வழிபாடு மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றிட்டு இந்த கற்பூரம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மண் அகல் விளக்கில் அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் ஏற்றி விட்டுருங்க. அந்த நெருப்பானது நமக்கு எரிஞ்சு போக வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த தூபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் அதாவது அடுப்படியாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வராண்டா, எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபுல்லாக இடம் இருக்கோ எல்லா இடமும் மூளை முடுக்க ஃபுல்லாக அந்த தீபத்தினுடைய அந்த புகையானது நமக்கு முழுக்க முழுக்க எல்லா இடமும் எப்படி சாம்பிராணி கொண்டு போய் நம்ம போய் காமிப்போம், அதே மாதிரி எல்லா இடமும் போய் காமிச்சிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு மனசார அந்த அந்த தீபத்துக்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பீடைகள், வேறு ஏதாவது என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அந்த முன்னேற்றத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, இந்த தடைகள் எல்லாம் எங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தானாக அப்படியே ஃபுல்லாக அதை எரிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதனுடைய சாம்பலை ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல இல்லாட்டி ஒரு செடியில் அப்படி கொட்டிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பச்சை கற்பூரத்துடைய வாசமே நமக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இதோடு சேர்ந்து கிராம்போட மனம், இதோடு கூட கற்பூரவள்ளி இலையினுடைய மனம், இது மூணுமே சேர்ந்து நமக்கு அப்படியே அந்த தீ எரியிறப்ப அதிலிருந்து வரக்கூடிய மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட அந்த எதிர்மறை சக்தியை, எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைக்கும் நம்ம செய்யக்கூடிய சின்னதான இந்த பரிகாரத்துக்கும் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நமக்கு தடை இருக்குது, தடங்கல்கள் இருக்குது, மனசுக்குள்ள ஒரு சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய இந்த பஞ்சமி தேதியில் நல்ல வாராகி அம்மனை நீங்கள் வேண்டி இந்த ஒரு தூபத்தை மட்டும் வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் நமக்கு நடக்கும். இது தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சமி தேதியில் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக காமிக்கலாம், இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். இப்படி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், பணவரவுக்கான ஒரு தடைகள் போகும், முன்னேற்றத்துக்கான ஏதாவது முட்டுக்கட்டைகள் இருந்தால் அது விலகும். நமக்கு சுற்றிலையும் வேறு ஏதாவது வீழ்ச்சிகள், நமக்கே ஏதாவது சூழ்ச்சிகள் இருந்தால் கூட எந்தவித விஷயமும் நம்மளை தனிப்பட்ட முறையில் எதுவுமே பாதிக்காமல் குடும்பமானது நல்ல ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னுக்கு வரும். குறிப்பாக நமக்கு பண வரவுக்கான அந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு அதீதமாக இருக்கும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த கிராம்புங்கிறதே ஒரு மகாலட்சுமி யோகம் கொண்ட பொருள். கற்பூரவள்ளி, அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்ல ஒரு மகாலட்சுமி வாசம் கொண்ட பொருள். இந்த வாசங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வீட்டில் இப்படி நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பஞ்சமி நாட்களில் இது மாதிரி சின்னதான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி கையில் எப்பயுமே பணப்பழக்கம் கம்மியாக இருக்குமா, பணம் நமக்கு ரொம்ப முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் கூட இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்ல வீட்டில் அந்த மணி ஃப்ளோங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எளிமையான விஷயம்தாங்க. ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரியுடைய பஞ்சமி ரொம்ப சக்தி கொண்ட ஒரு நாள். அதனால் நாளைக்கு வரக்கூடிய ராத்திரி நேரத்தை, மாலை நேரத்தை யாருமே தவற விடக்கூடாது. உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனுடைய ரிசல்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வஜ்ர கோஷம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வாராகி நாமத்தை பதிவிடுங்க. வாராகி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.